நாங்கள் முதல் நாள் ஷூட்டிங்கில் வந்தப்பயே என்ன பண்ணுறாங்க, என்னமோ பண்ணுறாங்களே, ஃபைனலாக தான் தெரிச்சு என்னம்மா பண்ணுறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். இந்த பஞ்செல்லாம் நீங்கள் கை தட்டலைன்னா நான் எங்கே இதுக்கு மேலெல்லாம் நான் ஒரு பஞ்செல்லாம் யோசிக்க முடியாது சார். அதுக்கு இவ்வளவு விரக்தியாக உட்கார வேணாம். வர்றீங்களா மிரட்டுறீங்களா? இப்படி மிரட்டுனா எப்படி? வாங்கன்னா வந்து போறோம். ஒரு கியூட்டா சொல்லுமா, கியூட்டா சொல்லு. இன்ன வரைக்கும் நல்லா பேசினா கடைசியில எங்களை நீ தான் அதிர்ச்சியில இருக்க. பேர அப்படியே மாத்திக்க வேண்டிய. படம் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே ஹாப்பி தான் இருக்கு. படம் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். எல்லாம் கண்டிப்பா மார்ச் 27க்கு வந்து பாருங்க. எல்லாரும் உழைப்பும் ரொம்ப அதிகமா இருக்குது. கண்டிப்பா படம் எல்லாம் வெற்றியாடும். கண்டிப்பா சப்போர்ட் கொடுங்க மக்கள், நீங்க சப்போர்ட் தரணும். தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல கைத்தட்டல் கொடுத்துங்க ரசூலுக்கு. தேங்க்யூமா. எஸ் மதுரை முத்தண்ண சொல்லுங்க. எத்தனையோ படங்களுக்கு பேர் வச்சிருக்கிறோம். முழுக்க முழுக்க இவ்வளவு பாசிட்டிவான ஒரு பேர் இருக்கு. டைட்டில் பார்த்தோன்னே ஒரு ஹேப்பினஸ் வருதுன்னா அது ஹேப்பி ராஜ். ஹேப்பி ராஜுக்கு மட்டும் இல்லை, படம் வர்ற கேபி வேலுவா இருக்கட்டும், கேபி லட்சுமியா இருக்கட்டும், கேபி ஹேமலதாவா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஹேப்பியா இருக்கும். அதான் முக்கியம். நான் இங்க இருக்கிற முகங்களும் சரி, பேருமே சரி பாருங்க, ஜிபி பிரகாசம் அப்படின்னாலே ஒரு வெளிச்சம். ஏன்னா இவங்கெல்லாம் வாய்ப்பு கேட்டேன், நான் எப்படி அதுக்கடுத்து எனக்கு ஏதாவது டைலாக் வேணும்ல. கண்டிப்பா அதெல்லாம் மனப்பாடமா ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல. நான் எல்லாரும் பேரும் மிஸ் பண்ணாம சொல்லிட்டானே. அதே போல மரியா இளஞ்சலி, மரியாண்டாலே தூய்மை அன்புன்னு அர்த்தம். இப்படி தொடங்கின எல்லாமே பாசிட்டிவ். நாங்க முதல் நாள் ஷூட்டிங்ல வந்தப்பயே என்ன பண்றாங்க, என்னமோ பண்றாங்களே, ஃபைனலாக தான் தெரிச்சு என்னம்மா பண்றாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். இந்த பஞ்செல்லாம் நீங்க கை தட்டலைன்னா நான் எங்க இதுக்கு மேலெல்லாம் நான் ஒரு பஞ்செல்லாம் யோசிக்க முடியாது சார். அதுக்கு இவ்வளவு விரக்தியா உட்கார வேணாம். உண்மையிலே அவ்வளவு உண்மையிலேயே சொல்றேன். அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் பார்க்குறோம் இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தோம் எல்லாமே பஸ். நான் போனோடனே ஜிவி சார் கேட்பார், வாங்கண்ணே ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே, ஒரு டென்ஷனாக இருக்கேன், ஒரு விரக்தியாக இருக்கும், ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே அப்படின்வார். சொன்னோன்னே பரவாயில்ல, அதுக்கு அந்த விரக்தியே பரவாயில்ல அப்படின்வார். அங்கேருந்து தொடங்கும், அப்படியே தொடங்குவோம். ரொம்ப ஒரு ஊமை வெளிகளில் ஒரு கிளவி வருவாங்க, அது கடைசி வரைக்கும் எது எதுக்குன்னு தெரியாது. சந்திரமுகியில் ஒரு பாம்பு வரும், அது எதுக்குன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. இந்த படத்தை நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நீங்க அந்த மாதிரி நீங்க யோசிக்க வேணாம். அது எல்லாமே இங்க தொடங்கின பேசுலேருந்து. அதே போல மரியன் சார் வந்து முதல் நாள் கேரவன்ல லான்ச்சிங் அன்னைக்கே என்கிட்ட அரை மணி நேரம் சூப்பர், உங்க காமெடியில் பிரமாதம், நீங்க ராமர் தானே அப்படின்னாரு. 3/4 மணி நேரம் கழிச்சு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல கவின் பிரதர், எனக்கு உண்மையிலே அவங்க நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான். இந்த முகங்களை புறம் பாருங்க, இந்த பாசிட்டிவிட்டி தான் தேட்டருக்கு இருக்க போது. நாங்கள் எல்லாரும் இந்த டீம்ல பார்த்தது பூரா என்னன்னா, அத்தனை ஏடி இருந்தது இந்த படத்துல தான். முதல் 3 நாளைக்கு ஏடியோட ஃபேமிலி வந்தாலே எங்களுக்கு போதும் தேட்டர். அந்த அளவுக்கு பெரிய ஒரு டீமு. அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே 3 விஷயம் தான். மரியா டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து 3 விஷயம் தான். உழைப்பு, 2வது உழைப்பு, 3வது உழைப்பு. இந்த கைதட்டு நான் கோபுரன்றக்காக தட்டிருக்கீங்க. இது உண்மையான விஷயம். நாங்கள் இருந்து பார்த்தது. அவ்வளோ அன்பா ரொம்ப லவ்வபுளாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் தலைப்பு தான் எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பிஸியாகவே இருப்பான். அவ பேர் பிரியான்னு வச்சுருப்பான். இந்த 3 பேர் சிரிக்கிறதுக்காக இந்த நகைச்சுவை நம்ம மதுரையிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க, குபீர்ந்து. ஆனால் உண்மையிலே சொல்கிறது தான், நான் டப்பிங்கில் ரொம்ப சிரித்தது வந்து நான் ஒரு 7-8 படங்கள் நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் டப்பிங்கில் நான் ரொம்ப சிரித்தது ஹேப்பி ராஜ் படத்தில் மட்டும்தான். அது அப்படியே அந்த அவுட்புட் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கணும். ரொம்ப அழகு. அந்த ஒரு 2 நாள் டப்பிங் பண்ணும்போது டப்பிங் எடுக்கிறவரே என்னுடைய ரசிகரை மாறிட்டார். அப்படி நானா என்னை பெருமையாக சொல்லிக்கிட்டா தான், வேற யாரும் சொல்ல. அதனால் முழுக்க நான் சொல்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். இப்போ இருக்கிற பெரியவங்கள்லேருந்து அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப நாளாக நான் இருக்கிறேன். அது சினிமாவில் கொண்டு வர எண்ணியதற்காக மூல இயக்குனர், ப்ரொடியூசர் ஜிவி சார் எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும். அடுத்து வெற்றி விழாவில் இதே மாதிரி நான் ஒரு 6-7 ஜோக்ஸ் வச்சுருக்கேன், அதை அங்கே வந்து சொல்கிறேன். மொத்தம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இதெல்லாம் அருமையான காமெடி. நானாவும் மனசுக்குள்ள இதுக்கு பயங்கரமா எந்திரிச்சு கைதிட்டு போறான்னு நினைச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும். மீதியை வந்து நீங்க திரையில பார்க்கலாம். அவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நன்றி. உங்க 3 பேருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம்.
ஆல் தி வெரி பெஸ்ட். 3 பேருமே அடுத்த லெவலுக்கு போகணும். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்யூ. நல்ல சீன் பாப்போம். 2 பேரும் தம்பி சீன் பாப்போம் இவர்கிட்ட கேட்டிருக்கேன். ப்ரோ அந்த அளவுக்கு என்ன பண்றீங்க கேட்டா இல்ல நம்ம அப்படிதான் இருக்கோம், நம்ம படலாம் ஒரு ஃபிலிம் அப்படி வரணும் இப்படி வரணும் சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் நாளா கேள்விப்பட்ட வரைக்கும் படலாம் போகணும்னு சித்தா சொல்லி எடுத்தாரு. ப்ரொடியூசர் எல்லாம் வருவாங்க, சும்மா போவாங்க, அப்புறம் கிளைமேக்ஸ்ல வருவாங்க, பார்க்கும் போது வணக்கம் வேணும் அண்ணா புரிஞ்சு டெய்லி வந்துட்டு இருக்காங்க, டெய்லி வணக்கம் வைக்கிறது. அந்த மாதிரி தினமும் ப்ரொடியூசர் அங்கேயும் வந்து ஒரு மாதிரி விஷயம் போனா உங்களுக்கு போனா அவர் அப்படி ஃபுட்டு போறாரு, கேப் அடித்தவரே வருவாரு. இது உண்மையில எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இவங்க என்ன சரி ஓகே படம் செம்மையாக சொல்லிட்டு ஒரு அப்புறம் திடீர் ஃபேமிலியோட வந்து ஜெயலலிதா சார் கிஃப்ட் கொடுக்குறாரு இந்த ஒரு வச்சுக்குமான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லையே. ஏன்னா படம் போய் ஒரு அவுட் பார்த்து தான் பரவாயில்ல, நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் நடிக்கிறோம், பட் பரவாயில்ல. தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் ஜெயலி சார் எப்படி சொல்றது அவர் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். நான் சின்ன வயசுல இருந்து ஒரு பாட்டுலாம் கேட்டு வளர்ந்துருக்கேன் சார், அப்படி சொல்ல இருக்காதீங்க. ஆனா உண்மையிலே உங்க பாட்டுல கேட்டு வளர்ந்துருக்கு சார், ரொம்ப பிடிக்கும். ஜெயலி சார் வந்து ஒரு ஓப்பனா சொல்லணும்னா இப்ப இருக்கிற அதான் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி 24 ஏடிஎம் மிஷின் எவ்வளவு வேலை செய்தோம் 24 ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ட்ரெண்டிங்லேயே இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயிலர் ஆரம்பிச்சு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஏதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏதாவது டீசர் ஏதாவது வந்துகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இப்ப முடிஞ்சு கீழே தோன்றதுக்கு ஒரு பாடல் ரிலீஸ் எல்லாம் ஜெய் சார். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அவ்வளவு வைபா ட்ரெண்டிங்லேயே இருக்காரு. நான் இப்பதான் விஸ்வநாதன் சூர்யா சார் டீசர் பார்த்தேன், நான் பயந்துட்டேன் இந்த ஊரால் உட்காந்துருக்காரு ஒரு வேலை இங்க அனுப்பிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லயும் நம்ம சீன் நடிப்பாரு, முடிச்சுட்டு அதிர்ச்சி இங்க வா இது எப்படி கட்டும் சார் சமையல் சார் அப்படியே கூப்பிட்டு அங்கேயே அனுப்பாரு. ஸோ அந்த மாதிரி திருவிழாலாம் ட்ரெண்டிங் சார். நீங்க எவ்வளவு பண்ணாலும் என்ன பண்ணாலும் ரசிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் சார், பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க கூட நடிச்சது அவ்வளவு ஹாப்பி சார். ஏன்னா முதல் நாள் போன உடனே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் போய் நிக்கிறேன். முதல் எடுத்த உடனே தம்பி ஒரு வீடியோ பார்த்திருக்கேன், நல்லா பண்றேன், சூப்பரா பண்ண சொன்னாரு. அப்பயே சாரோட வைப் எனக்கு செட் ஆயிருச்சு. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் ஜார்ஜ் மரியா சார் ரொம்ப ஹாப்பி ஊர் ஒர்க் பண்ணது சார். ஏன்னா அவ்வளவு கேள்விப்படுறேன் வடிவேல் சார் தான் எமோஷனலா நடிப்பாரு, காமெடியாவும் நடிப்பாரு எல்லாம் சொல்லி நான் பார்த்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எமோஷனலாவும் சரி காமெடியும் சரி துணி படக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னா அது நீங்க தான் சார். ஜார்ஜ் மரியா சார் நன்றி சார். அண்ட் கவர்மெண்ட் நல்ல நல்ல கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நான் ஆக்டர்ஸ்னாலே வருவாங்க ஹீரோக்கிட்ட தான் பேசுவாங்க, டீ காஃபி குடிச்சு போயிடும் நினைச்சு அப்படி இல்லை, எல்லாருக்கிட்டும் ஜாலியா பேசி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, எல்லாருக்கிட்டும் ஹாப்பியா பேசுனீங்க. நன்றி கௌரிமா. அண்ட் அப்புறம் யாரு அப்பா சார் வரல இன்னைக்கு. அப்பா சாரோட பெரிய ஃபேன். அவரோட ஆனந்தம் படம், அப்புறம் நம்மளுக்கு தெரியும் விஐபி ஆனந்தம், அப்புறம் வந்து மின்னலே காதல் தேசம், இந்த பந்தா பரவசம் ஒரு படம் இருக்கால செம்ம காமெடி கலக்கிருப்பாரு. சோ அந்த மாதிரி சாரோட எல்லா படமும் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஏன்னா அப்பா சார் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னா எனக்கு இப்பயே தெரியும், எங்க வீட்டுல எங்க அப்பா சன் டிவி சரி சன் மியூசிக் இதுல இந்த ஆனந்த படம் போட்டாலே அந்த பாட்டு போட்டாலும் சரி உட்காந்துட்டே இருப்போம். அப்படி ஒரு ஃபேன் அவரோட எல்லாம் பார்ப்போம். ஆனா நேரில் அவரோட செம்ம வைப்பா சமாளிச்சுட்டே இருந்தாரு. சோ அவர் மிஸ் பண்ற சார். அப்பா சார் கம்பேக் கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் இந்த கேப்டன் எங்க படம் வாங்கி கொடுத்த கிட்டத்தட்ட ஒரு 63 ஆடிஷன் இருக்கு. 64 போய் இதுக்கு மேல ஆடிஷன் டைம் ஆயிடும். ஷூட் ஒரே போர்ஷன் ஒரே கம்பெனி செலக்ட் பண்ண மரியாதை. தேங்க்யூ சோ மச். எனக்கு தெரியும் ப்ரொடியூசர் மட்டும் அவர் ப்ரெஷர் பண்ணீங்கன்னா நீங்க மாத்திருப்பீங்க. தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகைன் ஜெயகாந்த் ப்ரோ. ஜெயகாந்த் ப்ரோ சோ முடிஞ்சதுக்கு வருவாரு படத்துல செம்ம எனர்ஜி. அவர் வெளியே சீன் போவோம் தலைவா செம்ம சீன் இப்படி பண்ணுவாரு. நான் செம்மையா பண்ணுவேன், சூப்பரா இருக்கு, பட் இது ஒரு பெஸ்ட் வாரு திருப்பி பண்ண சூப்பரா பெஸ்ட் படம் முன்னேறி வரைக்கும் நான் பண்றது பண்ண விடாம அவர் என்ன நினைச்சாரு அதை பண்ணிட்டாரு. சோ டப்பிங்லேயே அதுதான் தலைவா பயங்கரமா போடுறது நான் நினைச்சிட்டேன். டப்பிங்ல பயங்கரமா போட ஸ்கோர் பண்ண டப்பிங் பயங்கர போடுன்னு போட்டேன். வந்துட்டு தலைவா போட்டோ எதுவுமே இல்லையே தலைவா, அதுதான் நீ போடு நான் பாத்துக்கிறேன்னாரு. இப்போ மார்ச் 27 இவ்வளவு வரும் தெரியல, பட் இருந்தாலும் படம் நல்லா வெளிவரத்துல ப்ளீஸ் எல்லாரும் தேங்க்யூ சோ மச். அண்ட் ஜென்சி சார் ஆல் சாஃப்டா எவ்வளவு அழகா இருக்கிறோம், அதே ஒரு மியூசிக்கும் அவங்க அவ்வளவு அழகா சூப்பராங்க சார். சர்வமாயா சிறை மாதிரி நீ உன்னை கீச்சாம் இந்த படமும் கண்டிப்பா உங்களால ஹிட் ஆயினா வேண்டிக்கிறேன் சார். ஸோ நல்லது நடக்கும். அண்ட் வேற யாரும் விட்டுட்டு நான் அதெல்லாம் முடிச்சா அவங்க அப்புறம் அக்கா ட்ரிபிள் ஹீரோயின் அவங்களும் சூப்பரா பண்ண டக்குனு அவங்க பேர் வர மாட்டேது செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க, அவங்க நன்றி. அந்த கேமரா மகன் சார் அவரை சொன்னோம் செம்ம ஃபிலிம் சூப்பரா வச்சிருந்தா சார். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை வச்சு 45 செகண்ட்ஸ் எடுத்தீங்க தெரியும், அது வரமாட்டீங்க, பட் ஆனா அங்க நல்லா இருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணேன். அந்த ஸ்லோ மோஷன் எடுத்த ஷாட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார். அது வரணும் ஆசைப்படுறேன். அந்த காஸ்டியூம் டிசைனர் அண்ட் செல்வா சார் எடிட்டர் அவங்க கட்ஸ் மட்டும் இல்லை இப்ப நீங்க பண்ண கட்டும் செம்மையா இருக்கு சார். ஹேர் ஸ்டைல் கட்டும் ஸோ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணி கட்ஸ் நான் ரசிக்கக்கூடிய சார். அண்ட் ப்ரொடியூசர் காஸ்டியூம் மற்ற எல்லாம் விட்டு தான் நினைச்சாங்க ஃபர்ஸ்ட் படம் தான் கொண்டு ஆனா விஆர்க்கு தெளிவா போஸ்டர் கலர் செம்ம டிசைன் தெளிவா உண்மையிலே வேற லெவலில் வருவனி அந்த பாத்திர ஜீன்ஸ் செம்மையா காட்டிட்டு இருக்கேன். அண்ட் லாஸ்ட் டைமா ஒரே விஷயம் தான், இந்த படம் கண்டிப்பா ஜெயிச்சு அடுத்த படம்
கண்டிப்பா நீயே டைரக்ட் பண்ணி நீ ஹீரோவா நடிக்கணும் வாழ்த்துறேன். தேங்க்யூ சோ மச். அதிர்ச்சியான ஒரு நிமிஷம் இந்த அரங்கத்தையோட சும்மா கலகல கலகல கலகலன்னு ஆக்கிட்டீங்க. எனக்கு 35 கமெண்ட் டக்கு டைம் ஆகும். ஆமா சூப்பருங்க. டிஜிட்டலும் சரி சின்னத்திலும் சரி கலக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பிக் ஸ்கிரீனுக்கு வந்திருக்கீங்க. நோ டவுட்ஸ் யூ கோனா மேக் இட் பிக். ஆல் தி வெரி பெஸ்ட். எஸ் மை டியர் டார்லிங் சொல்லுங்க.